துரைவர் இந்த ஒரு காங்கிரஸ் தாவேகா ஓபிஎஸ் டிடிவி இந்த கூட்டணி வந்ததுன்னா இது அதிமுக பாஜக கூட்டணியை முந்திருமா சார்? இல்ல நிச்சயமா இப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பது நிதர்சனம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனாலதான் அவங்க ஆமா கிட்டத்தட்ட இன்னும் 18 எம்எல்ஏக்கள் ஒரு 8-9 எம்பிக்களோட இருக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அது தமிழகத்துல நேரு குடும்பத்து கட்சி என்கிற வகையில அதற்கான கிராம கிளை முதல் பல்வேறு அமைப்புகள்ல இருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சியோடு இணைகிற பொழுது அவர்களுடைய வாக்கு வங்கியும் காங்கிரஸ் வாக்கு வங்கியும் ஒரு கணிசமான இடங்கள்ல வெற்றியை தேடி தரும். இந்திய தேசிய காங்கிரஸ், தமிழக வெற்றி கழகம், அதோடு தேமுதிக, பாமக ஒரு சில கட்சிகள் வந்து இந்த கூட்டணி இந்த என்டிஏ அதிமுக கூட்டணியை விடவும் வலுவான கூட்டணியாக வருமே என்றால் அது ஒரு மாற்றத்தை இந்த தாவேகா கூட்டணி இல்லாமல் ஆட்சி அதிகாரத்திற்கு யாரும் வர முடியாது என்கிற நிலைப்பாட்டை கூட கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். எந்த அளவிற்கு இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறதோ, அதிமுக என்டிஏ கூட்டணியா அல்லது தாவேகா தலைமையிலான அந்த கூட்டணியா, எது வலுவான கூட்டணியாக அமையுமோ அது 2ஆம் இடம் பெறும் அப்படிங்கிறது தான். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று களமாட தொடங்கி விட்டார்கள். நம்ம பல பதிவுல குறிப்பிட்டது மாதிரி 6 மாதங்களுக்கு 6-7 மாதங்களுக்கு முன்பே அவங்க தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்க. இப்ப இந்த பக்கம் தாவேகா கூட்டணியோ அல்லது அதிமுக என்டிஏ கூட்டணியோ ஒரு சரியான கட்டமைப்பை, வலுவான கூட்டணியை இன்னும் உருவாக்கவில்லை. அதற்கான முயற்சியை கூட அவங்க மேற்கொள்ளல. அதுதான் இப்ப அவர்கள் தரப்பு பலகீனம். அதனால் தான் தாவேகாவோடு போக விரும்புகிறவர்கள் அது ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும், திமுக வெர்சஸ் தாவேகா கூட்டணி தான், இது 3வது இடம் என்று பேச தொடங்கி விட்டார்கள். அந்த அளவிற்கு அனைத்து இந்திய அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதுதான் இங்க ஒரு கடுமையான குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே அவர் இந்த பிடிவாதத்தை தளர்த்தி, எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற இந்த கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களுடைய அரசியல் வாழ்வு எதிர்காலம் முக்கியம் என்று கருதுவாரேயானால் அவர் தன்னுடைய இந்த பிடிவாதத்தை தளர்த்தி கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவில் பயணிக்கிற பெரும்பாலான 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் கருத்தாக இருக்கிறது. வலிமையான அதிமுக, வலுவான கூட்டணி இல்லை என்றால் இந்த தேர்தலில் திமுகவை நாம் தோற்கடிக்க முடியாது என்கிற கருத்தாக்கத்துல அவர்கள் வந்து விட்டார்கள். எனவேதான் திரு ஓபிஎஸும் மற்றவர்களும் இந்த கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். அது சாத்தியமா என்பதை நம்ம ஒரு 15 நாட்களுக்குள்ள, இன்னொரு 10 நாட்களுக்குள்ளே தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 10 நாளுக்குள்ள அமித்ஷா நினைச்சா இணைவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓபிஎஸ் டிடிவியோ வந்து எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியுடன் மட்டும் தான் கருத்து வேறுபாடு, வேறு யாருடனும் கருத்து வேறுபாடு இல்லை என்று டிடிவி ஓப்பன் பிரஸ் மீட்லேயே சொல்றாரு. ஓபிஎஸ் பொறுத்தவரை அதுவும் இல்லை, எங்களை இணைத்துக் கொண்டால் போதும் என்ற அளவில் தான் 15ஆம் தேதிக்குள்ள ஒரு முடிவு எடுங்கள் என்று அங்கு டெல்லி வரை சென்று அந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறார். அதற்கு ஏதாவது பலன் இருக்குமா அல்லது டிடிவியும் ஓபிஎஸும் கைவிடப்படுவார்களா? இது செங்கோட்டையன் அங்கு தாவேகாவுக்கு போனதற்கு பிறகு இந்த டிடிவி மற்றும் ஓபிஎஸ்ஐ வந்து மீண்டும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த முயற்சி ஏதாவது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் கடந்த வாரம் டெல்லியில் திரு அமித்ஷாவை சந்தித்து கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்றிணைந்த அதிமுக தான் தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்த முடியும், திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்று உண்மையிலேயே பாஜக கருதினால் நீங்கள் இந்த கூட்டணியை, இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறார். 2021 அனைத்து இந்த அதிமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகளின் அடிப்படையில் ஒரு தேர்தல் நடந்ததுல ஒற்றை வாக்கில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அந்த நிலைப்பாடு என்பது 2026 டிசம்பர் வரையிலும் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அதை புறக்கணிக்கவில்லை. அந்த அடிப்படையில் ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் என்கிற கருத்தையும்
இதை தாண்டி ஒருங்கிணைப்பு என்று வந்தால் 1989ஆம் ஆண்டு ஜே அணி ஜா அணி இணைந்த போது என்ன அணுகுமுறை என்ன நடைமுறை கடைபிடிக்கப்பட்டதோ அதே அடிப்படையில் என்னோடு பயணிக்கிற மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கிளை நிர்வாகிகள் அவர்கள் அனைவரையும் இந்த ஒன்றிணைந்த அதிமுகவில் பொறுப்புகளுக்கு நியமித்து அதன் அடிப்படையில போனாதான் அனைவரும் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்துவதற்காக தேர்தல் களத்தில் பணியாற்ற முடியும் என்கிற கருத்தையும் அவர் வலியுறுத்தி வந்திருக்கிறார். எனவே இந்த கருத்தின் அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒன்றிணையுமே என்றால் கூட்டணியும் வலுவான கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2026 திமுக அணிக்கு அது ஒரு கடும் போட்டியை உருவாக்கும். இந்த வலு கிடைத்து விட்டது, இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்று விட்டார்கள் என்று கருதுகிற பொதுமக்கள், வாக்காளர்கள், ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் இந்த பிரதான எதிர்க்கட்சி அணிக்கு என்டிஏ அணிக்கு வாக்களிப்பார்கள். இல்லை என்றால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. கண்ணன், ஓகே, நிறைவா ஒரு கேள்வி சார் துரைக்கருணா சார். இப்போது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வீசுவது திமுக எதிர்ப்பு அலையா, அல்லது தாவேகா விஜயின் ஆதரவு அலையா, அல்லது அதிமுக பாஜகவின் ஒரு அதிருப்தி அலையா? என்ன அலை வீசுது சார்? இல்ல, இப்ப இதுவரைக்கும் இந்த 2026 ஜனவரிக்கு மேலதான் எந்த அலைன்னு தெரியும். இப்ப தாவேகாவுடைய வளர்ச்சி என்பது திமுக அந்த வட்டாரத்துல ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு, ஒரு பயத்தை உருவாக்கி இருக்குன்னு நாம பாக்குறோம். ஏன்னா அவர்களுடைய அணுகுமுறை என்பது இந்த அலை என்று எப்ப வரும் சொன்னா, நான் குறிப்பிட்டது போல கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைகிற தலைமையில் அமைகிற அந்த என்டிஏ கூட்டணியினுடைய வலிமை, தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் அமைகிற கூட்டணி கட்சியினுடைய வலிமை, இந்த இரண்டு வலிமைகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய அளவிற்கான வலிமை மிக்கதாக இருந்தால் யாருடைய அலை அது என்பதை நாம கணிக்க முடியும். அந்த அலை யாரை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிற மாதிரியான அந்த புரிதலும் நமக்கு ஏற்படும். இப்போதைக்கு இன்னும் நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கிகளோடு திரு விஜய் இருக்கிறார். நிரூபித்த ஒரு 28-30% வாக்கு வங்கிகளோடு அதிமுக என்டிஏ அணி இருக்கிறது. நிரூபித்த 40-46% வாக்குகளோடு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எனவே இது நான் குறிப்பிட்டது போல 2026 ஜனவரிக்கு பிறகு அந்த அணிகளினுடைய வலிமையை பொறுத்து எந்த அலை யார் பக்கம் வீசுகிறது என்பதை தீர்மானிக்க முடியும். கண்ணன், ஓகே.